வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா? ஃப்ரைடே, ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன். பன்னீர் ரைஸு, அதுக்கு பன்னீர் எடுத்து வச்சுட்டேன். கேப்சிகமும் வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக சுண்டலுக்கு எடுத்து வச்சுட்டேன். பன்னீர் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காயில் ஒரு கிரேவி தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், ஸோ தட் கருப்பாகாமல் இருக்கும். அதுக்கு தக்காளி பழம் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ அதையும் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாணலியில் எண்ணெய் விட்டு பன்னீரை நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் இது வீட்டிலையே பண்ணது, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த பன்னீரை அழகாக இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு, ஜீரகம், காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாவும் காரத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ வேறு எந்த காரமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. 2 பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் குடை மிளகாவையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு அது வதங்கணும். இதை வதங்கின உடனே சாதமும் ரெடியாக இருக்குது, குக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நல்ல சாதத்தை ஆற வச்சு சாதத்தையும் இதில் போட்டுக்க போகிறேன். நல்லா இந்த கட்டியெலாம் இல்லாமல் அழகாக ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குடை மிளகாவும் வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர், அதையும் இதில் போடுவோம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் மேலே வச்சு அப்படியே சிம்மில் வச்சு மேலே கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் ரைஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப எம்மியான டேஸ்ட்டு கொடுக்கும். மூடி போட்டு ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இப்போ அடுத்து கத்திரிக்காய் கிரேவிக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வரும்போது கத்திரிக்காவை போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் கத்திரிக்காவை குக் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா கத்திரிக்காய் குழஞ்சிரும், நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு வெந்துடுச்சு. சூப்பராக இதை தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காவை நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி பண்ணிங்க அப்படின்னா. இப்போ நம்ம வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை வச்சுருக்கோம்ல, ஸோ தக்காளியையும் போட்டுட்டு நல்ல ஒரு வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த கிரேவிக்கு நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்க பார்த்திங்கன்னா தக்காளி எண்ணெய் கூட சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொடுத்துரும். உங்களுக்கு தெரியுதா? சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போதும் அந்த க்ரன்ச்சியானது. அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி போட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். மசாலா தண்ணி கூட சேர்ந்து நல்லா பாயில் ஆகும்போது சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் கத்திரிக்காவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அதை போட்டுலாம். கத்திரிக்காய் நல்லா உடையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே ஒரு பெரட்டை மட்டும் விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் அந்த கன்சிஸ்டன்சி கிரேவி கூட இறங்கி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அவ்வளோ எம்மியான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு வச்சுருங்க, தொடவே கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சிடணும். அது நல்லா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் மேலே கொத்தமல்லியை மட்டும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த பன்னீர் ரைஸ்க்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூடயும் சாப்பிட்லாம், சாதத்து கூடயும் பெரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு ஹேப்டான டிஷ்ஷுன்னே சொல்வேன். இது 1 டைம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். அடிக்கடி இதை செஞ்சுட்டே இருப்பீங்க. அடுத்து நம்ம சுண்டல் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு கடலை இருக்குல்ல, அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வேக வச்ச சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருப்பேன். ஸோ இதையும் இதில் போட்டுட்டு நல்ல ஒரு பெரட்டி இறக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான கருப்பு சுண்டல் ரெடி ஆகிடும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அடுத்தது வேர்க்கடலையில் இன்றைக்கி ஃப்ரைடேனால ஒரு அழகான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு இந்த பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக கடலை மாவை போட்டுக்க போகிறேன். அதுக்கு மேலே கிறிஸ்பிக்கு ஒரு ரவையை கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு கொஞ்சமாக நல்லா பிரெட் க்ரம்ஸையும், பிரெட் இருக்கும்ல அதை மிக்சியில் ஒரு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் கொடுத்துட்டிங்க, தண்ணி தெளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும்.
ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதை மேரினேஷன் பண்ணி வச்சுருங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடும். ரவை போட்டிருக்கனால கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் க்ரம்ஸ் வேறு போட்டிருக்கோம். ஸோ சொல்லவே தேவையில்ல, செம சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட போர் அடிச்சது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி. உங்கள் எல்லாருக்குமே இந்த டிஷ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜெயஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே போலுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், டேக் கேர், வணக்கம்.